யாழில் மாணவியிடம் அத்துமீறி பேசிய யூடியூபர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. செவ்வந்திக்கு பின்னால் இயங்கும் பெருமளவு பாதாள உலக கும்பல் தலைவர்கள். அரசியல்வாதிகளின் வீடுகளுக்கு தீ வைத்தது ஜேவிபிஏ, அனுர அரசை எச்சரிக்கும் மொட்டுக்கட்சி. தொடரும் உட்கட்சி மோதல், புறக்கணித்து வெளியேறிய ஸ்ரீதரன் எம்பி. ஜிஜிபி தென்னக்கோனை தேடும் வேட்டையில் 6 காவல்துறை குழுக்கள் களத்தில். தொடர்பென விரிவான செய்திகள். யூடியூபர் கிருஷ்ணா உட்பட 4 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. யாழ் இளவாலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. யாழ் இளவாலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ள யூடியூபர் கிருஷ்ணாவை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக செய்தியாளர் தெரிவித்துள்ளார். SK பிளாக் என்ற பெயரில் உதவி செய்கின்ற காணொலிகளை பதிவேற்றம் செய்யும் யூடியூப் சேனல் ஒன்றினை நடாத்தி வருகின்ற கிருஷ்ணா என்பவர் நேற்றைய தினம் பண்டத்தரிப்பு மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் யூடியூபர் கிருஷ்ணா இளவாலை காவல் நிலைய சிறைக்கூடத்தில் தற்போது அடைக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த யூடியூபர் இளவாலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பண்டத்தரிப்பு பகுதியில் உள்ள பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றின் வீட்டிற்குள் அத்துமீறி உள்நுழைந்து காணொலி பதிவு செய்துள்ளார். இந்த காணொலியில் பாவிக்கப்பட்ட சொற்பிரயோகங்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பாக சர்ச்சை எழுந்துள்ளது. இதுகுறித்து நாடாளுமன்றத்திலும் பேசப்பட்டது. இந்நிலையில் குறித்த யூடியூபர் நேற்றைய தினம் அந்த வீட்டிற்கு மீண்டும் செல்ல முயன்ற வேளை பண்டத்தரிப்பு சில்லையூர் மத்திய இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இதன்போது அவருடன் இன்னும் 3 பேர் என மொத்தமாக 4 காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இந்நிலையில் விசாரணைகளை மேற்கொண்ட இளவாலை காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் வாக்குமூலம், ஊர் இளைஞர்களின் வாக்குமூலத்தை பெற்றனர். அதன் பின்னர் 4 கைது செய்யப்பட்டனர். வற்புறுத்தல், அத்துமீறி வீட்டினுள் புகுதல், தகாத வார்த்தை பிரயோகம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இந்த 4 ஒருவர் மனித உரிமைகள் தொடர்பான நிறுவனம் ஒன்றில் பயிலுநராக பணியாற்றுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட 4 இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். பாதாள உலக கும்பல் தலைவர் கனிமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு மூலியாக செயற்பட்டதாக கருதப்படும் இஷார செவ்வந்தியுடன் ஏராளமான பாதாள உலக கும்பல் தலைவர்கள் தொடர்பு இருப்பதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கனிமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பாக 11 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டாலும் மூலியாக செயற்பட்ட 25 வயது இஷார செவ்வந்தி இன்னும் கைது செய்யப்படவில்லை. அதன்படி பல போலீஸ் குழுக்கள் அவர் மீதான விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளன. இத்தகைய சூழலில் அவர் கடல் வழியாக படகில் தப்பி சென்றதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் சிறப்பு விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரகலியவின் போது அரசியல்வாதிகளின் வீடுகளுக்கு தீ வைத்தது மக்கள் விடுதலை முன்னணிதான் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் CP ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்திக் கொண்டே தற்போதைய அரசாங்கம் கடந்த அரசாங்கம் தொடர்பில் பட்டியல் வெளியிடுகின்றதென அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான கலந்துரையாடலில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தி பொய் மற்றும் கடந்த அரசாங்கங்கள் மீதான வெறுப்பு ஆகிய இரண்டையும் பிரதான கொள்கையாக முன்னிலைப்படுத்தி தேர்தல் காலத்தில் செயற்பட்டது. மக்களை தவறாக வழிநடத்தியது. சிறந்த மாற்றத்தை எதிர்பார்த்து மக்களுக்கு எவ்விதத்திலும் சேவையாற்றாதவர்களை பொது தேர்தலில் மக்கள் தெரிவு செய்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்தை முழுமையாக ஒப்படைத்தார்கள். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தும் இன்று பொய்யாக்கப்பட்டுள்ளது. மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு எவ்விதத்திலும் அரசாங்கம் தீர்வினை பெற்றுக் கொடுக்கவில்லை. மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக கடந்த அரசாங்கங்கள் மீதும் 75 ஆண்டுகால அரசியலையும் அரசாங்கம் விமர்சித்துக் கொண்டிருக்கிறது. அறக்கலையவின் போது அரசியல்வாதிகளின் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டமை மற்றும் அதற்கு வழங்கப்பட்ட நஷ்டஈடு பற்றி அரசாங்கம் பேசுகிறது. மக்கள் விடுதலை முன்னணிதான் எமது வீடுகளுக்கு தீ வைத்தது. பெற்றுக்கொண்ட நஷ்டஈடு பற்றி குறிப்பிடுகிறதே தவிர
தவிர வீடுகளுக்கு தீ வைத்தவர்களின் விவரங்கள் பற்றி பேசுவதில்லை. முடிந்தால் அந்த விவரத்தையும் அரசாங்கம் வெளியிட வேண்டும். கடந்த அரசாங்கம் தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச நாடாளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக அறிக்கை வெளியிடுகிறார். நாடாளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு செயற்படாமல் பொது இடத்தில் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்தால் நாங்கள் உரிய சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என தெரிவித்தார். தமிழரசுக் கட்சியின் வவுனியா அலுவலக திறப்பு விழா நிகழ்வை புறக்கணித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மத்திய குழு கூட்டம் முடிவடைந்த பின் வெளியேறி சென்றிருந்தார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியா 2ஆம் குறுக்கு தெரு பகுதியில் அமைந்துள்ள விருந்தினர் விடுதியில் நேற்று காலை 10 மணி முதல் மதியம் வரை நடைபெற்றது. அதில் கட்சி முக்கிய உறுப்பினரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீதரன் கலந்து கொண்டார். மத்திய குழு கூட்டம் முடிவடைந்த பின் தமிழரசுக் கட்சியின் மாவட்ட அலுவலகமும் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கத்தின் தொடர்பாடல் அலுவலகம் குருமன்காடு காளிகோவில் வீதியில் திறந்து வைக்கப்பட்டது. ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குறித்த அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொள்ளாது மத்திய செயற்குழு கூட்டத்தின் பின் வெளியேறி சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்வதற்காக 6 காவல்துறை குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். மேலும் தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்வதற்கான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வெலிகம பெலனே பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் முன் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் உட்பட 8 பேரை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு கடந்த 28ஆம் தேதி பிடியாணை பிறப்பித்தது. மாத்தறை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் பேரில் முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்வதற்கான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் தொடங்கியது. குறித்த நீதிமன்ற உத்தரவின் பின்னர் தேசப்பந்து தென்னக்கோன் தலைமறைவாகியுள்ளதை அடுத்து அவரை கைது செய்ய அண்மைய நாட்களாக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வந்த போதிலும் அனைத்தும் தோல்வியில் முடிந்துள்ளன. இந்த நிலையில் முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்வதற்காக 6 காவல்துறை குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார்.